இந்த வருஷம் நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம். பண வரவுகள் வரக்கூடிய நேரம், பலதரப்பட்ட இடத்துல இருந்து பணம் வரும். அந்த பணத்துல கடனை அடைச்சிங்கன்னா சேஃப். கடனை அடைக்கிறதுக்கான அதிக முயற்சிகள் நடக்கும். சூப்பரா இருப்பீங்க. உங்க ராசியாதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருட பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த குரு, சனி, ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் தீமையை செய்யும், இல்லை எல்லா கிரகமும் நன்மைகள் செய்யணும், இல்லை எல்லா கிரகமும் தீமையை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. மீன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ராசியிலே சனி பகவான், 4ஆம் இடத்தில் குரு பகவான், 12ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் கேது. இது வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி என்பவர்களுக்கு 7ஆம் சனி இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சொன்னால் கூட அதெல்லாம் தாண்டி சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்குது, பிரச்சனை இருக்குது, தடை இருக்குது, தாமதம் இருக்குது, அதெல்லாம் எந்த டவுட்டும் கிடையாது. அதெல்லாம் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியுமா? சரி, எனக்கு வேலை கிடைக்குமானா வேலை கிடைக்கும், எனக்கு வந்து வேலை மாற்றம் வருமானா மாற்றம் வரும், அதேமாதிரி பதவி உயர்வு கிடைக்குமானா கிடைக்கும், அதே மாதிரி நல்ல சம்பள உயர்வு கிடைக்குமானா கிடைக்கும், வெளிநாடு வாய்ப்புகள் வருமானா வரும், இடம் மாற்றம் வருமானா வரும். இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த உச்சம் பெறும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விடுறதுனால மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும். சில ஒரு சைடில் தடங்கள் இருந்தால் கூட, ஒரு சைடில் நெருக்கடிகள் இருந்தால் கூட அதெல்லாம் தகர்த்தெறிந்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க, சிறப்பாக இருப்பீங்க. அதில் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை மாற்றம் கிடைக்கும், அதில் நல்ல ஒரு பதவி, நல்ல ஒரு சம்பளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்க தான் போது நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீனராசிகள் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. அங்கே வேலை போயிருக்கோம், கம்பெனி மூடியிருப்பாங்க, ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு நெருக்கடியில் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். சில பேருக்கு வீசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள், இல்லை அங்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை சமாளித்து அதை கைகொண்டு கண்டிப்பாக அதுலேருந்து வெற்றி பெற்று நல்லா வெளிநாட்டிலே வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும். அங்கே ஒரு வீடு வாங்குவீங்க, அங்கே ஒரு இடம் வாங்குவீங்க, அங்கே உங்கள் குழந்தைங்கள படிப்பு எல்லாமே செட்டில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதில் கவலையப்படாமல் இருங்க. கொஞ்சம் முயற்சிகள் மட்டும் அதிகமாக பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவார், மட்டுப்படுத்துவார். உங்களை வந்து ஒரு விஷயம் ஒரு வாரம் டக்குன்னு கிடைக்காது. அதை மட்டும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக வெற்றி உண்டு. அதே போல் தொழில் செய்யக்கூடிய மீனராசி நண்பர்கள் நல்லா எழுதி வச்சுக்கிங்க. தொழிலை நஷ்டத்தை பார்த்துட்டீங்க, கஷ்டத்தை பார்த்துட்டீங்க, வளர்ச்சி இல்லை, கடன் அதிகமாகிடுச்சு, எல்லாம் இருந்தால் கூட இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் நினச்சா மாதிரி தொழிலில் மென்மேலும் வளர்ச்சியை காணக்கூடிய நேரம், பண வரவுகள் வரக்கூடிய நேரம், பலதரப்பட்ட இடத்துலேருந்து பணம் வரும். அந்த பணத்தில் கடனை அடைச்சிங்கன்னா சேஃபு. கடனை அடைக்கிறதுக்கான அதிக முயற்சிகள் நடக்கும். சூப்பராக இருப்பீங்க. அதே மாதிரி இடம் விற்கல, வீடு விற்கல, வண்டி வாகனம் விற்கல நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கும், அதன் மூலமாக பணம் வரும். வீடு விற்கும், அதன் மூலமாக பணம் வரும். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கடனை தீர்க்கக்கூடிய நேரம். உங்கள் அம்மா அப்பா உதவி பண்ணுவாங்க, கூட பிறந்தவங்க உதவி பண்ணுவாங்க, உங்கள் பூர்வீக சொத்து உங்களுக்கு கைக்கு வரும், பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, பூர்வீகத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த மீனராசி நண்பர்களுக்கு இருக்க போது. நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருஷம். முக்கியமாக திருமண வாய்ப்புகள் கைகூடும். திருமணமே ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படும். திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டைகள் நிவர்த்தி ஆகும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒரு அடிதடி தகராறு இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமாக கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு தீர்ப்பு வரும்.
இடம் பிரச்சனை இருக்குது, கோர்ட்டு கேஸ் இருக்குது, அது உங்களுக்கு சாதகமாக வரும். ஏன்னா மீனராசி என்பது ரொம்ப நேர்மையாக இருந்து தான் எல்லா பிரச்சனையும் சந்திக்கிறீங்க. அது உங்கள் பேரில் தப்பே இருக்காது, ஏதோ ஒரு கால சூழ்நிலைக்காக மாட்டிட்டு இருக்கீங்க. அதுலேருந்து வெளில வந்தால் போதும் நினைக்கக்கூடியவர்களுக்கு அதுலேருந்து வெளில வருவீங்க. தீர்மானமாக உங்களுக்கு ஒரு நிவர்த்தி இருக்குது, நல்லா இருப்பீங்க. முதல்ல கடன் பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய மீனராசி என்பது நிறைய பேர் இருக்கீங்க. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், மீனராசி என்பது தொழில் பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது ஒரு கமிஷன் பிஸ்னஸ் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமான்னு யோசிங்க. அது இன்சூரன்ஸாவோ மெடிக்கல் இன்சூரன்ஸாவோ இல்லை வேறு ஏதாவது கமிஷன் ஏதாவது பொருள் வாங்கி விற்கிறதாவோ செஞ்சிங்கன்னா சிறப்பு. அதுமாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா யோசிங்க. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பார்க்க முடியுமா, இல்லை ஏதாவது கமிஷன் பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு யோசிங்க. அது உங்களுக்கு ஒரு வருமானத்தை தரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது, அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம். குழந்தைகளால் பலவிதமான நன்மைகள் நடக்கும். குழந்தைங்க வேலைக்கு போவாங்க, அதுலேருந்து உங்களுடைய கஷ்டம் குறையும். குழந்தைங்க ஒரு வீடு வாங்குவாங்க, அதை கொடுப்பாங்க, நீங்கள் அங்கே போய் இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு வரும். குழந்தையுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி எல்லா விதமான சிறப்புகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம். நீங்கள் அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போது. 7 சனி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, யோசிக்காதீங்க. வேலையை மட்டும் பாருங்கள், வெற்றி உறுதியாக கிடைக்கும். உடல் நலத்தில் பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், நல்லா சிறப்பாக இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் வராமல் சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு வருகின்ற ஜூன் மாதத்துக்கு மேலே உறுதியாக கண்டிப்பாக இருக்க போது. நல்லதான் இருக்க போகிறீங்க, சிறப்பாக வாழ்கிறதுக்கான ஒரு அமைப்பு உறுதியாக உண்டு. நம்ம சொன்னது அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல், தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில நேரங்களில் கெட்ட கிரகங்களுடைய நகர்வு கூட நல்ல விஷயத்த கொடுத்துருக்கு. காரணம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருக்கும், தசாபுத்திகள் நல்லா இருக்கும், பிரச்சனைகள் வராது. நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தசை ராகு திசை, கேது திசை, சனி திசை, புதன் திசை. இதில் நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது, நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் தான் பிடிஎஃப்பில் இருக்கும். சில பேர் நோட்டில் எழுதி தருவாங்கன்னு கேட்குறேன், நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படையிலேருந்து எளிமையாக ஒரு கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி. நிறைய பேர் நிறைய இடத்துல படிக்கிறாங்க, ஆனால் ஒரு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வருஷ பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் சேர்ந்தும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.